வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. இன்னைக்கு பார்க்குற கிரைம் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம். வளர்ந்துக்கிட்டே இருக்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் போது எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கல்யாணம் பண்ணிக்காமையே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கும்? அதுவும் அந்த வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது? அப்படி கல்யாணம் பண்ணிக்காமையே லிவ் இன் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நிறைய பேர்த்தோட உறவு தப்பான முடிவில் தான் போயிருக்கு. இப்போ வளர்ந்துகிட்டு இருக்க இணைய உலகத்துல நமக்கு எத்தனையோ அறிமுகம் இல்லாத முகங்கள் நம்ம கூட தினமும் பழகுறாங்க. அதுக்கு பேருதவியா இருக்கிறது Facebook, Instagram இந்த மாதிரி சோசியல் மீடியா தளங்கள். இது மூலியமா ஒரு நாளைக்கு நம்ம முகம் தெரியாத எத்தனையோ பேர் கூட சேட் பண்றோம். ஆனா நம்ம அப்படி தினமும் பழகிட்டு இருக்க அந்த முகம் தெரியாத உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாது. இந்த மாதிரி சோசியல் மீடியா தளங்கள் மூலியமா ஒருத்தர் கூட பழகும்போது அவர் உங்க மேல அளவு கடந்த அன்பு காட்டுறாரு அப்படின்னா, அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அளவு கடந்த அன்பு காட்டுறாங்கன்னா, கண்டிப்பா உங்கள்ட்டருந்து அவங்க பெருசா ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம மேல அக்கறையா இருக்காங்க, நம்ம மேல பாசமா இருக்காங்க, எந்நேரமும் நம்ம கூடயே தான் சேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சு, நம்ம வாழ்க்கைய திருப்பி அவங்களுக்கு குடுத்தோம்னா, நம்ம லவ்வ திருப்பி அவங்கள்ட்ட குடுக்கும்போது, என்ன மாரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம நெறைய கேஸ்ல பார்த்திருப்போம். இந்த மாரி சோசியல் மீடியாவுல முகம் தெரியாத ஒரு நபர் கூட பழகும்போது, கடைசியில அது எங்க போய் முடிஞ்சிருக்கு? அந்த மாரி எத்தன பிரச்சனைகள நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி தான் இன்னைக்கும் Instagramல பழகிய ஒருத்தன நம்பி, லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல 6 மாசம் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. அப்படி 6 மாசமா லிவ் இன் பார்ட்னர் கூட இருந்த அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி அந்த பொண்ணுக்கு நடந்தது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் தான் நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல தான் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவ எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல மல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. இந்த மல்லேஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில தான் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு தம்பதி. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க அந்த தம்பதியோட சொந்த ஊரு கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம். ஹாசன் மாவட்டத்துல இருக்க சக்லேஸ்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. அங்க ஏற்பட்ட பழக்கத்தினால இவங்க அங்க இருந்து மல்லேஸ்வரம் வந்து அங்க ஒரு தனியா ஒரு வீட்ட வாடகைக்கு எடுத்து அங்க குடியிருக்கிறாங்க. அதுவும் திருமணம் ஆகாம லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே 6 மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தான் சரியா ஜூன் 15, 2026 இந்த லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்களோட பேரு சரத் அண்ட் அனுஷா. சரத்தோட வயசு 25, அனுஷாவோட வயசு 20. இவங்க 2 பேரும் தான் மல்லேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல 7த் கிராஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த ஏரியாவுல இருக்க ஒரு வீட்ட வாடகைக்கு எடுத்து தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமணம் ஆகாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் சரியா ஜூன் 15, 2026 இந்த சரத் அப்படிங்கிற பையனுக்கு அந்த ஊர்லயே ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்காரு. மேலும் அவரு லாயரா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஜூன் 15ஆம் தேதி இந்த சரத் பதட்டமா கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கூட லிவ் இன் டூ உறவுல இருந்த அந்த பொண்ண நான் கொன்னுட்டேன். ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ண பிளான் பண்ணி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல அந்த பொண்ண நான் கொல்லல. எங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில அந்த பொண்ணுடைய கழுத்த புடிச்சு நான் நெரிச்சுட்டேன். அதுல அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இதிலிருந்து எப்படியாவது நீ தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு லாயரான அவங்க நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு சரத். இந்த விஷயத்த கேட்டோனே, அவங்க நண்பரான அந்த லாயர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஒரு பொண்ணையே கொலை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணோம்னா, நம்மளும் சரத் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு, உடனடியா போலீஸ்க்கு தகவல் குடுக்குறாரு. சேஷாத்ரிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த மல்லேஸ்வரம் அப்படிங்கிற ஊரு, இந்த சேஷாத்ரிபுரம் அப்படிங்கிற எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கு. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியா அந்த லாயர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனடியா ஒரு 10, 15 நிமிஷத்துல போலீஸ் அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்க்கும்போது சரத்தோட வீடு வந்து பூட்டி இருக்கு. சாவி எங்கன்னு சொல்லிட்டு அந்த லாயர் கிட்ட கேட்கும்போது, அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் கிட்ட போய் பாருங்க. அங்க தான் சாவி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் சரத் சொன்னான். நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. போலீஸ் பேசாம வீட்ட உடைச்சுட்டே உள்ள போயிடலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி எதுக்கும்மா அந்த ஜன்னல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க தான் அந்த வீட்டுடைய சாவி இருந்திருக்கு. இத எடுத்த போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்ட தொறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த வீட்டோட கிச்சன்ல கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க அனுஷா. அனுஷாக்கு வெறும் 20 வயது தான் ஆகுது. கிச்சன்ல இருக்க பொருட்கள் எல்லாமே சிதறி கிடக்கு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததற்கு உண்டான எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே பொருட்கள் சிதறி கிடந்திருக்கு. வீடு ஃபுல்லாவே கலைஞ்சிருந்திருக்கு. மேலும் அனுஷாவ கழுத்த நெரிச்சு தான் கொலை பண்ணதா அவர் ஏற்கனவே அவர் ஃப்ரெண்டான லாயர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதையும் லாயர் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க.
இந்த சடலத்த பார்க்கும்போது கூட கழுத்த நெரிச்சு தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அப்படியே காட்டியிருக்கு. இந்த பெண்ணுடைய கழுத்த நெரிச்சதற்கு உண்டான தடயங்கள் இருக்கு. மேலும் கழுத்துல நெறைய கீறல்கள்லாம் இருந்திருக்கு. இத வச்சு பார்க்கும்போது சரத் சொன்ன மாரியே அவங்கள கழுத்த நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய உடல மீட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இறந்து போன அனுஷாவையும் சரத்த பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஷாக்கிங்கான சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த அனுஷாக்கு அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அனுஷா சின்ன வயசுல இருந்தே அவங்க அக்கா கூட மட்டும் தான் இருந்திருக்காங்க. அவங்க அக்காக்கும், அனுஷாக்கும் யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து 2 பேருமே ஒரு ஹாஸ்டல்ல வளர்ந்துருக்காங்க. அப்படி 2 பேருமே ஹாஸ்டல்ல வளர்ந்ததுக்கப்புறம் 15 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளிய வராங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள பார்த்து அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. கர்நாடக மாநிலம் ஹாசன் அப்படிங்கிற மாவட்டத்துல சக்லேஷ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல தான் அனுஷாவும், அவங்க சகோதரியும் தனியா ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அனுஷா இறந்து போயிட்டாங்கிற விஷயம் அவங்க சகோதரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்திருக்கு. இப்ப அனுஷாவோட உடல் போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்க அக்கா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. மேலும் லாயர் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்துடுறாரு. உடனடியா போலீஸ் சரத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரத் எங்க இருப்பான்? அவன புடிச்சா மட்டும் தான் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் தெரிய வரும். அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சரத்தோட சொந்த ஊருக்கு போறாங்க. கண்டிப்பா அவன் அசான் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது போலீஸோட கெஸ்ஸா இருந்திருக்கு. போலீஸ் நெனச்ச மாரியே ஹாசன் மாவட்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட வீட்ல தங்கிட்டு இருந்திருக்காரு சரத். உடனடியா சரத்த கைது பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க சேஷாத்ரிபுரம் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களோட ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் சரத் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேலும் இத கேட்கும்போது, "இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி தான் போலீஸ்க்கே அந்த விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி சரத் கன்ஃபெஸ் பண்ண விஷயம் என்ன? எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு? அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். முதல்ல இவங்களோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஹசன் மாவட்டம் சக்லேஷ்பூர் அப்படிங்கிற ஊர்ல தான். இந்த ஹாசன் மாவட்டம் சக்லேஷ்பூர் அப்படிங்கிற ஊர்ல தண்ணி கொண்டுட்டு போற ஒரு டேங்கர் லாரியோட டிரைவரா இருந்திருக்காரு சரத். சரத்க்கு 25 வயசு தான் ஆகுது. சரத் என்னதான் லாரி டிரைவரா இருந்தாலும், இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றதுல சரத் கில்லாடி. அதிக அளவுல சோசியல் மீடியா பக்கங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாரி அதே சக்லேஷ்பூர் அப்படிங்கிற ஊர்ல அவங்க அக்காவோட வாழ்ந்துட்டு வந்தாங்க அனுஷா. அனுஷாக்கும் சோசியல் மீடியாவ யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாரி தான் Instagramல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அனுஷா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் கூட தான் சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒரே ஊர்க்காரங்க அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேத்தோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உடனே 2 பேருமே ஃபாலோ குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரத்தும், அனுஷாவும் ஒருத்தர ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து தான் இவங்க வாழ்க்கையே தடமாற ஆரம்பிச்சது. அனுஷா சின்ன வயசுல இருந்தே எந்தவித அரவணைப்பும் இல்லாம, அவங்க அக்கா மட்டும் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல்ல வளர்ந்துருக்காங்க. இப்படி திடீர்னு ஒரு ஆண் நண்பரோட நட்பு கிடைக்கும்போது, அவங்களுக்கு அந்த நட்பு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. மேலும் சரத் அப்படிங்கிறவரு ஆரம்பத்திலேயே அந்த பெண்ணுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாரியே மெசேஜ் பண்றாரு. அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாரி எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவரு மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு அனுஷாக்கு. அனுஷாக்கு தான் மேல ஒருத்தர் அக்கறை காட்டுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தொடர்ந்தும் அவர் பண்ற மெசேஜ் எல்லாத்துக்குமே இவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. தினமும் மணிக்கணக்கா சேட் பண்றாங்க. நைட்டு தூங்குற டைம தவிர பகல் ஃபுல்லா எல்லா நேரமும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா ஆரம்பிச்ச இவங்களோட சேட்டிங் நாளுக்கு நாள் ரொம்ப டீப்பா போக ஆரம்பிக்குது. 2 பேருமே Instagramல அன்ப பரிமாறிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க நட்பு அப்படிங்கிறது அந்த நட்பையும் தாண்டி காதலா மாற ஆரம்பிக்குது. இப்படி அவங்களோட நட்பு காதலா மாறுனதுக்கு அப்புறம் உடனடியா 2 பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே நெறைய டைம் வீடியோ கால்ல பேசிட்டாங்க. 2 பேருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கால்லயே பார்த்து பேசிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பா நம்ம நேர்ல மீட் பண்ணணும். நேர்ல மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்கறாங்க. இதுக்கு 2 பேருமே சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் நேர்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட் பண்றாங்க. இப்படி இவங்க நேர்ல மீட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல. முதல்ல தியேட்டருக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க. எல்லா இடங்களுக்கும் சுத்தி திரிய ஆரம்பிக்கிறாங்க. சரத்த கேட்கறக்கும் யாரும் இல்ல. இந்த பொண்ணான அனுஷாவ கேட்கறதுக்கும் யாரும் இல்ல. இப்படியே அவங்களோட நட்பு, பழக்கம் எல்லாமே 1 வருடம் நீடிச்சிருக்கு. 1 வருடம் கழிச்சு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்காமலே லிவ் இன் டூ உறவுல இருக்கலாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதாவது ஒரு லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல நம்ம 2 பேரும் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்காக அந்த ஊர விட்டுட்டு பக்கத்துல இருக்க மல்லேஸ்வரம் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. பெங்களூர்ல போய் மல்லேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல பெங்களூருக்கு போய் மல்லேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வீட்ட வாடகைக்கு எடுக்குறாங்க. வாடகைக்கு எடுத்து லிவ் இன் டூ உறவுல, அதாவது திருமணம் பண்ணிக்காமலேயே ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க 2 பேத்துக்குமே திருமணம் ஆயிருச்சு. 2 பேத்துக்குமே திருமணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தான், அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க.
ஆனா இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணாமலே ஒரு லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்குமே தெரியாது. பார்க்குற எல்லாருமே இவங்கள கணவன் மனைவியா தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திருமண வாழ்க்கை அப்டின்னா எப்படி இருக்கும்? அதுவே இந்த லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு வீட்ட வாடகைக்கு எடுத்து வாழும்போது 2 பேருமே வேலைக்கு போகாம இருந்திருக்காங்க. வேலைக்கு போகாம அந்த வீட்ல 2 பேரும் அடிக்கடி உல்லாசமா இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது தான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. உடனே சரத் என்ன பண்றாருன்னா, அதே ஊர்ல ஒரு டேங்கர் லாரிய ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. தண்ணி கொண்டு போற டேங்கர் லாரிக்கு டிரைவரா போக ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு டிரைவிங் தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் ஊரான அந்த ஹாசன் மாவட்டத்துல இருக்க சக்லேஸ்பூர் அப்படிங்கிற ஊர்லயும் லாரி டிரைவரா தான் இருந்திருக்காரு. அதனால இங்கேயும் ஒரு தண்ணீர் டேங்கர் லாரிய வாடகைக்கு எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சமா வருமானம் வர ஆரம்பிக்குது. அது வீட்டு வாடகை குடுத்தது போக இவங்க சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க இவங்களோட வாழ்க்கையில அடிக்கடி சண்டை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. சரத் என்ன சொல்றாருன்னா, "நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன். நீயும் வேலைக்கு போனீன்னா இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா கிடைக்கும்ல. இனிமே நம்ம கொஞ்சம் லக்ஸூரியா வாழலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அனுஷா வேலைக்கு போறதுக்கு ரெடியா இல்ல. அனுஷாக்கு வீட்லயே இருக்கணும், லைஃப்ப என்ஜாய் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. வேலைக்கு போற ஐடியா அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா இல்ல. சரத்தும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் அனுஷா வேலைக்கு போற மாரி தெரியல. இங்க இருந்து தான் இவங்க உறவுக்குள்ள ஒரு விரிசல் வர ஆரம்பிக்குது. 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிக்குது. மேலும் சரத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்ட வந்து நீட்டா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அனுஷா வீட்ட நீட்டா கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவமும் அனுஷா மேல இருந்துச்சு. அதனால அந்த வீட்ல இருக்க வேலைகள கூட தினமும் சரத் தான் செய்ய ஆரம்பிச்சாரு. வீட்ட கிளீன் பண்றது, பாத்திரம் வெளக்குறது, இந்த மாரி வீட்ல இருக்க எல்லா வேலைகளையும் சரத் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவே சரத்க்கு அனுஷா மேல ஒரு உச்சகட்ட கோவத்த வர வச்சிருக்கு. என்ன இவ எந்தவித வேலையும் செய்யாம சாப்பிடுறது மட்டும் தான் ஒரே வேலையா வச்சுட்டு இருக்கா? எந்தவித வேலையும் செய்யாமயே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க மேல பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. மேலும் சரத் தண்ணீர் டேங்கர் லாரி ஓட்டுறதுக்கும் அடிக்கடி வெளிய போயிருவாரு. அப்படி அவரு வெளிய போயிட்டு வர டைம்ல கூட வீட்ல இருக்க சின்ன சின்ன வேலைகள கூட அனுஷா செய்யாம இருந்திருக்காங்க. இதனால தினமும் இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. 2 பேத்துக்குள்ள சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் லாரிய ஓட்டிட்டு களைப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தோனே சரத்துக்கு மிகப்பெரிய கோவம் வர ஆரம்பிக்குது. வீடு ஃபுல்லாவே கலஞ்சிருக்கு. கிச்சன் வந்து பார்க்குற மாரியே இல்ல. கிச்சன் ஃபுல்லா சுத்தம் பண்ணாம அப்படியே கேவலமா இருந்திருக்கு. இத பார்த்த சரத்துக்கு மிகப்பெரிய கோவம் வந்துருச்சு. உடனே அனுஷாவ கூப்பிட்டு மிரட்டுறாரு. இப்படியே இவங்களோட சண்டை அப்படிங்கிறது கைகலப்பா மாற ஆரம்பிக்குது. கோவத்துல சரத் அனுஷாவ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மேலும் இவங்க அடிக்கடி குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒண்ணா உட்காந்து குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சரத் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. 2 பேருமே வீட்ல உட்காந்து ஒண்ணா தான் குடிப்பாங்க. குடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் உல்லாசமா இருப்பாங்க. இது மட்டும் தான் தினமும் நடந்திருக்கு. இந்த மாரி உங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் சரியா ஜூன் 13, 2026 அன்னைக்கும் அதே மாரி சரத் வேலைக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனுஷா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அனுஷாவ எழுப்பி 2 பேருமே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிச்சுட்டு அவரு கிச்சனுக்கு போகும்போது, கிச்சன் அன்னைக்கும் ரொம்ப அழுக்கா இருந்திருக்கு. இன்னைக்கு கூட இந்த கிச்சன நீ கிளீன் பண்ணலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. 2 பேருமே சரக்கு அடிச்சு உச்சகட்ட போதையில இருக்காங்க. இந்த டைம்ல 2 பேத்துக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்குது. அதே டைம்ல 2 பேரும் உல்லாசமாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அனுஷா என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கு நான் எங்க அக்காவ பார்க்கறதுக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட சரத்துக்கு ஏற்கனவே கோவம் அவங்க மேல அதிகமா இருந்துச்சு. கிச்சன கிளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்ப ஊருக்கு போறாங்கன்னு சொன்னோனே, அவங்க மேல கோவம் அப்படிங்கிறது கனலா எரிய ஆரம்பிக்குது. உடனே சரத் என்ன சொல்றாருன்னா, "இனிமேல் ஊருக்கு போறேங்கிற வார்த்தைய நீ சொல்லக்கூடாது. இனிமேல் ஊர் பக்கம் நீ எட்டியே பார்க்கக்கூடாது. என் கூட மட்டும் தான் இருக்கணும். நீ அத விட்டு வந்துட்ட. இப்ப நம்ம 2 பேரும் லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். கல்யாணம் பண்ணாமயே நம்ம ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமே நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்னு" சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மேலும் 2 பேருமே உச்சகட்ட போதையில வேற இருக்காங்க. இப்படி மிரட்டும்போது அனுஷாவுக்கும் திருப்பி கோவம் வர ஆரம்பிக்குது. "நீ சொல்றத மட்டும் தான் நான் கேட்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்ல. நான் எங்க அக்காவ பார்க்க போயே தீருவேன். நாளைக்கு காலையில எங்க அக்காவ பார்க்கறதுக்கு நான் நம்ம ஊருக்கு போயே தீருவேன்னு" சொல்லிட்டு அவங்களும் விடாப்பிடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில சரத் "நான் சொல்றத கேட்க மாட்டியா? நான் சொல்றத இதுவரைக்கும் நீ எதுவுமே கேட்டதில்ல. வீட்டு வேலைகள மொதற்கொண்டு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன விட்டு போகாதன்னு சொன்னா என்ன ஏமாத்திட்டு போலான்னு பார்க்குறியான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்த பிடிச்சு நெரிச்சிருக்காரு. ஆனா கோவத்துல ஏற்கனவே அவரு போதையில இருக்காரு. கோவத்துல கழுத்த பிடிச்சு நெரிக்கும்போது அவங்க மயக்கம் போட்டுர்றாங்க. ஆனா மயக்கம் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எழுப்பி பார்க்குறாரு. அப்ப கூட அவங்க எழுந்திருக்கிற மாரி தெரியல. கழுத்த நெரிச்சதுல ஃபோர்ஸா கழுத்த நெரிச்சிருப்பாரு. அதனால அவங்க அதே இடத்துல துடிதுடிச்சு தன்னோட உயிர விட்டுருக்காங்க.
இது தெரியாத சரத் அவங்க மயக்கத்துல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள எழுப்பி பார்த்துருக்காரு. இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரல. ரொம்ப நேரமா அவங்க எழுந்திரிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இறந்து போயிட்டாங்கிற விஷயமே சரத்துக்கு தெரிய வந்துச்சு. ஐய்யயோ! நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீட்ட பூட்டிட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. வீட்ட பூட்டிட்டு 2 நாளா அந்த ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்காரு. வீட்ட தொறக்கவே இல்ல. அதே டைம்ல கொலை நடந்து 2 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இருந்தாலும் அந்த சடலத்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வெளிய எங்க போடுறது அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இதனால அந்த ஊர்லயே அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நண்பர் இருக்காரு. அவரும் லாயரா இருக்காரு. அதனால அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி இந்த மாரி என் கூட லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பொண்ண கொன்னுட்டேன். இதுலருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதுலருந்து வெளிய வரதுக்கு கண்டிப்பா நீ தான் ஹெல்ப் பண்ணணும். உன்ன விட்டா எனக்கு வேற யாரையுமே தெரியாது. மேலும் நீ லாயரா இருக்க. என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. உடனடியா போலீஸ்க்கு தகவல குடுத்துடுறாரு. போலீஸ் சரியா ஜூன் 15ஆம் தேதி அந்த உடல வீட்ல இருந்து மீட்டெடுக்குறாங்க. அப்படி போலீஸ் உடல மீட்டெடுக்கும்போதே உடல்ல இருந்து லைட்டா துர்நாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிருச்சு. இப்ப பிரேத பரிசோதனை அறிக்கையெல்லாம் முடிஞ்சு அவங்க அக்கா கிட்ட உடல ஒப்படைச்சிடுறாங்க. சரத்த கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் இந்த மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. தேவையில்லாம லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்து, கடைசியில இவங்க 2 பேரும் எதையுமே சாதிக்கல. ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒருத்தங்க உயிரையே விட்டுட்டாங்க. இதுதான் திருமணம் ஆகாமலே வாழ்ந்துட்டு இருக்க லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப். இந்த கேஸ்ல இருந்து சில முக்கியமான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இந்த மாரி தவறு அப்படிங்கிறது இனிமே நடக்காம இருக்கும். ஓரளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷா அப்படிங்கிற பொண்ணு 20 வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை கடைசியில அவங்க உயிர் போறதுக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. மேலும் அனுஷா இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்களோட நியூஸ் வந்து செய்தித்தாள்கள்ல இன்னும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிரும். ஆனா இந்த சரத்துக்கு கிடைக்கிற தண்டனை மூலியமா தான் இனிமேல் இந்த மாரி ஒரு குற்றம் நடக்காம இருக்கும். அதனால அவருக்கு கடுமையான தண்டனை குடுத்தா மட்டும் தான், இந்த மாரி தப்பு இனிமேல் நடக்காது. அனுஷா எடுத்த ஒரு சின்ன தவறான முடிவு கடைசியில அவங்கள படுகுழியில தள்ளிருச்சு. மேலும் இந்த காலத்துல Instagramல முகம் தெரியாத ஒருத்தர் கூட பழகும்போது, அவரு உங்கள்ட்ட அளவு கடந்த அன்பு காட்டி பழகும்போது, அவரு ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுர்றோம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? அவரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்சவரா? நமக்கு எப்படி கோவம் வரும்? அத அவரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரா? இது எல்லாமே அவரு கூட பழகும்போது தான் தெரியும். இதெல்லாம் நல்லா பழகிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். எடுத்தோம், கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு பழகிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது, இந்த மாரி கிரைம் நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உரிமைன்னு சொல்லிட்டு லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்ல யார் சொல்றதையும் கேட்காம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, கடைசியில நம்மளோட முடிவு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அனுஷாக்கு நடந்த மாரி தான் நம்மளுடைய முடிவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உங்க சுதந்திரத்துக்கு அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வருதுன்னா, உடனடியா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்துரணும். அது லிவ் இன் டூ ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல திருமண உறவா இருக்கலாம். அத சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது காதல் இல்ல. அது நம்மளோட உயிர கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த அனுஷாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.